எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதமி குமார் பேசுகிறேன். இன்றைக்கி தெய்வத்தின் குரலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாயை அப்படிங்கிற ஒரு தலைப்பு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? மாயைனா என்ன? மாயைங்கிறது ஒரு தோற்றம் தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியும், அது இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது உண்மை கிடையாது. சரிங்களா? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? எல்லாம் மாயை, சத்தியமாக எதுவும் இல்லை அப்படின்னு பௌத்தம் சொல்லுது. ஆனால் அத்வைதம் அப்படி சொல்லலை. ஏன்? பிரபஞ்சம் எல்லாமே மாயை தான், ஆனால் இதுக்கு ஆதாரமாக இருப்பது பிரம்மம். அது சத்தியமாக இருக்குது, அது உண்மை அப்படிங்கிறது அத்வைதம். சரியா? உலகத்தை மாயை என்று சொல்கிறீர்களே, இங்கே இவ்வளோ விஷயங்கள், இத்தனை காரியங்கள் நம் கண்கூட நடந்துக்கிட்டே இருக்கும்போது இது எப்படி மாயைன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மாயைங்கிறது அடியோடு இல்லாத விஷயம் கிடையாது. மாயைங்கிறது எப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். காணல் நீர் மாதிரியானது. காணல் நீர் நம்ம கண்ணுக்கு தெரியும், ஆனால் அது உண்மையில் தண்ணி கிடையாது. அதை குடித்து நம்மளால் தாகம் தீர்த்துக்கவும் முடியாது. ஆனால் காணல் நீர் உண்மையான ஜலம் இல்லை, அதில் உண்மையான தண்ணி கிடையாது அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு கூட காணல் நீர் கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தை மாயை, உலகம் மாயம் அப்படின்னு தெரிஞ்ச ஞானிகளுக்கு கூட இந்த உலகம் தெரிய தான் செய்யுது அப்படின்னு சொல்வது உண்டு. அது உண்மைதான். ஆனால் இது நிரந்தர சத்தியம் அல்ல அப்படின்னு, நிரந்தரமான ஒரு உண்மை கிடையாது அப்படிங்கிறது ஞானிகளுக்கு தெரியும். இது மாயைங்கிறது அடியோடு இல்லாத ஒரு வஸ்துவல்ல, அடியோடு இல்லாத ஒரு விஷயம் கிடையாது. இந்த உலகமும் சரி, ஞானம் இருக்கிற வரைக்கும் இருக்கிற தோற்றம். அது எப்படின்னா, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம கனவு காண்கிற வரைக்கும் அது உண்மைன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் முழிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, அச்சச்சோ இது உண்மை இல்லை, இது கனவு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுது. அதே மாதிரி தான் நம்ம அஞ்ஞானத்தில் தூங்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் உண்மையாக இருக்கிற மாதிரியே தெரியும். ஞான நிலையிலே நம்ம விழித்து கொண்டோன்னா அது மறைஞ்சு போயிடுது. ஆனால் இந்த உலகங்கிறது தற்காலிகமாக தோன்றி மறைகிற ஒரு உண்மை மாதிரி. சரிங்களா? அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அத்யந்த அசத் அப்படின்னு சொல்லாமல் பிரதிபாசிக சத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிளிஞ்சலில் வெயில் வெள்ளி மாதிரி மினுமினுக்குமா, அதே மாதிரி சத்தியமாக இருக்கிற இந்த பிரம்மத்தில் மாயையால் உலகம் தற்காலிகமாக மினுமினுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த தலைப்பு நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? மாயையோட தொடர்ச்சியை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதோட தொடர்ச்சி இருக்குது. சரிங்களா? அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.